நிலத்தடி நீர் பயன்படுத்தும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நேற்று மதியம் ஆய்வு பணி செய்த இடத்துல சங்கரன்கோயில் டு வேப்பங்குளம் ரோடு, அதாவது தெற்கு சங்கரன்கோயில் பகுதி, மொத்தம் 7 ஸ்கேன் பண்ணோம். அதில் 5வது ஸ்கேனில் டிரான்ஸ்பண்டர் கருவியிலிருந்து 5வது மீட்ரு தூரத்தில் அடையாளம் பண்ண இடத்துல 350 அடிக்குள்ளே தண்ணி வர்ற மாதிரி ரிப்போர்ட்டு. அதில் போர்வெல் போட ஆரம்பித்தாங்க நேற்று நைட்டு 7:30 மணி வரைக்கும். 7:30 மணியில் 90 அடிக்குள்ளே ஈரம். நான் 12:30 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 400 அடி போயிருந்துச்சு. ஈரத்தில் தான் ஓடிச்சு. 350 அடி கடந்தோம், தண்ணி வெளியே வரல. நான் அதுக்கு பிறகு தூக்கிட்டேன். அவங்க 1 மணிக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அதாவது 450 அடியில் தண்ணி வந்திருக்கு. இன்று காலையில் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. 450 அடி, அதாவது 350 அடிக்கு பதிலாக 450 அடியில் தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்கேனிங் மீட்ரு தண்ணி உள்ள இடத்த மிக மிக துல்லியமாக கணிக்கிறது. ஆழம் மட்டும் முன்ன பின்ன இருக்குது. பூந்தங்குளத்தில் 400 அடியில் தண்ணி வர்றதுக்கு பதிலாக 210 அடியில் தண்ணி வந்துச்சு. வடக்கங்குளத்தில் 500 அடிக்கு பதிலாக 740 அடியில் தண்ணி வந்துச்சு. இங்கே சங்கரன்கோயிலில் 350 அடிக்கு பதிலாக 450 அடியில் தண்ணி வந்திருக்கு. ஸோ ஆழம் முன்ன பின்ன இருக்கிறது. அதனால் எத்தனை மீட்ரு வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அத்தனை மீட்ரு ஆழம் வரைக்கும் போர்வெல் போட்டு பார்த்தா கண்டிப்பாக தண்ணி இருந்தே தீரும். ஏன்னா தண்ணி உள்ள இடத்த மிகச் சரியாக கணிக்கிறது. இந்த ரிப்போர்ட்டு இதில் ஒன்றா இணைச்சிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பார்ப்போம். சமீபத்தில் வானரப்பட்டியில் போட்ட போர்வெல் மட்டும் சரியாக அந்த ரிப்போர்ட் படி தண்ணி ஆழத்தில் வந்துச்சு. மற்ற போர்கள் எல்லாமே ஆழம் முன்ன பின்ன தான் இருக்குது. சரி, ஆழம் முன்ன பின்ன இருக்குது, நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. அது கரெக்டான இடத்துல தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக கிடைக்கிறது. அதனால் ஆழம் ஸ்கேன் பண்ணுற டெப்த் வரைக்கும் போர்வெல் போட்டு பார்த்தா தண்ணீர் கிடைப்பது உறுதி.